காஞ்சி மகா பெரியவா நேபாளத்துக்கு யாத்திரையாக சென்றபொழுது கர்நாடக எல்லையில் நடத்திய அற்புதத்தை இங்கு பார்ப்போம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. ஒருமுறை நேபாள மன்னரது வேண்டுகோளை ஏற்று நேபாளத்துக்கு யாத்திரையாக புறப்பட்டார் காஞ்சி மகா பெரியவர். போகும் இடங்களெல்லாம் அவரை தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அவர்களை ஆசிர்வதித்தபடியே தனது யாத்திரையை தொடர்ந்து கொண்டிருந்தார் காஞ்சி மகான். வேக வேகமான நடை மகா பெரியவாளுக்கு உரிய தனி சிறப்பு. அவருடன் சென்ற மடத்து பணியாளர்களால் சுவாமிகளது வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அவர்களின் பாதங்கள் சிவந்தும் காயம் பட்டும் இரத்தம் கசியும் நிலையில் இருந்தன. கர்நாடக எல்லையில் இருந்த ஒரு கிராமத்துக்கு பிரவேசித்தார் மகா சுவாமிகள். ஸ்ரீ பரமாச்சாரியாரது விஜயம் அறிந்த கிராம மக்கள் ஓடோடி வந்து அவரை நமஸ்கரித்தனர். பிறகு சகல மரியாதைகளுடன் அவரை வரவேற்று ஆரவாரமாக அழைத்துச் சென்றனர். சற்று நேரத்தில் பெரியவாளிடம் வந்த பணியாளர்கள் சாஷ்டாங்கமாக அவர் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு, மன்னிக்கணும் பெரியவா, கால்களில் இரத்தம் கசியும் அளவு வேதனை, ஆகவே இரவு இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு கார்த்தால புறப்பட அனுகிரகிக்கணும் என்றனர் கண்ணீர் மல்க. அவர்களை கருணையுடன் நோக்கிய சுவாமிகள் எதுவும் பேசவில்லை. சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தார். எப்போதோ காஞ்சி மடத்துக்கு வந்து தன்னிடம் ஆசி பெற்று சென்ற கர்நாடகத்தை சார்ந்த டாக்டர் ஒருவரை பற்றி நினைவு வர, அந்த டாக்டரது ஊரை சொல்லி அது எங்கிருக்கிறது என்று கிராமத்து வைதீகர்களிடம் விசாரித்தார் சுவாமிகள். மகா பெரியவா குறிப்பிட்ட ஊர் அதிர்ஷ்டவசமாக அவர் தங்கியிருந்த கிராமத்துக்கு அருகில்தான் இருந்தது. உடனே மடத்தின் பணியாட்களை அழைத்த பெரியவா, உங்களில் நடக்க முடிஞ்ச 2 பேர் மட்டும் அந்த ஊருக்கு போங்கோ. அங்கே டாக்டர் நஞ்சப்பாவை பார்த்து, பெரியவா உங்களை பார்க்கணும்னு சொன்னாருங்கிற விஷயத்தை சொல்லி அழைச்சிண்டு வாங்கோ என்றார். அதன்படி மடத்து சிஷ்ய கோடிகளில் இருவர் டாக்டர் நஞ்சப்பாவின் ஊருக்கு விரைந்தனர். அதன் பின் பரமாச்சாரியார் அருகில் இருந்த அம்மன் கோயில் மண்டபத்தில் தங்கிக் கொள்ள, மற்றவர்களை அந்த கிராமத்தின் வைதீக பிராமணர்கள் தங்கள் இல்லங்களுக்கு அழைத்துச் சென்றனர். டாக்டரது ஊருக்கு சென்ற சிஷ்யர்கள் அவரை சந்தித்து மகா பெரியவாள் பக்கத்து கிராமத்தில் தங்கியுள்ளதை தெரிவித்தவுடன் சக சிஷ்யர்களின் உபாதை குறித்தும் பெரியவாளின் விருப்பம் குறித்தும் விளக்கினர். அந்த டாக்டருக்கு ஆச்சரியம். காஞ்சி மடம் சென்று ஸ்ரீ மகா பெரியவாளை நான் தரிசித்தது ஒரே ஒரு முறைதானே, அதுவும் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக. எனினும் மகா பெரியவா என்னை மறக்காமல் இருக்கிறாரே என்று அந்த மகானது நினைவாற்றலை எண்ணி வியந்தார். சற்றும் தாமதிக்காமல் மடத்து சீடர்களுடன் காரில் ஏறி புறப்பட்டார். கிராமத்தில் அம்மன் கோயில் முன்பாக காரை நிறுத்திவிட்டு மண்டபத்துக்குள் சென்ற டாக்டர் மகா சுவாமிகள் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார். அவரிடம் தொழில், குடும்ப நலன்களை பற்றி விசாரித்த மகா பெரியவா தம்முடன் வந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். டாக்டரும் மடத்து பணியாட்களின் பாதங்களை பரிசோதித்து காயங்களுக்கு உரிய மருந்திட்டு தேவைக்கேற்ப கட்டும் போட்டுவிட்டார். அப்போது அவரிடம், ஐயா, நீங்க ஒரு உபகாரம் பண்ணணும் என்றனர் மடத்து பணியாட்கள். என்ன செய்யணும் சொல்லுங்கோ என்றார் டாக்டர். ஒண்ணுமில்ல, கால்கள் குணமாக 2 நாள் ஆகலாம். அதுவரை இங்கேயே தங்கி செல்லுமாறு நீங்க தான் பெரியவா கிட்ட சொல்லணும். அவர்களின் நிலைமை டாக்டருக்கு புரிந்தது. சரி என்று சொல்லி காஞ்சி மகா பெரியவருடன் சென்று தரையில் அமர்ந்தார். பிறகு ஏதோ சொல்ல முற்பட்டவரை கை அமர்த்திய பெரியவா, என்ன 2 நாட்கள் இந்த கிராமத்திலேயே தங்கிட்டு போங்கோன்னு என்கிட்ட உங்களை சொல்ல சொன்னாளா என்றார் பரமாச்சாரியார். டாக்டருக்கு வியப்பு. பெரியவா தங்கியிருப்பது கோயில் மண்டபத்தில். அப்படி இருக்க அடுத்த வீதியில் தங்கியிருக்கும் பணியாளர்கள் சொன்னதை அக்ஷரம் பிசகாமல் நம்மிடம் சொல்கிறாரே என்று அதிசயப்பட்டார் டாக்டர் நஞ்சப்பர். கவலைப்படாதீங்கோ, 2 நாள் என்ன, அவளோட கால்கள் குணமாகிற வரைக்கும் இங்கே தங்கி அப்புறம்தான் புறப்படுவேன் என்று அந்த நடமாடும் தெய்வம் புன்னகைத்தார். கண்ணீர் மல்க கைகூப்பி நமஸ்கரித்தார் டாக்டர் நஞ்சப்பா. காஞ்சி மகா பெரியவா மேல் பரிபூர்ண நம்பிக்கை வைத்தால் அவர் நம் கூடவே இருப்பார் என்பதை உணர்த்துகிறது இந்த சம்பவம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதை போல கருணை பெருங்கடலான மகா பெரியவா எல்லா நாட்டிலும் அவர் அற்புதத்தை நிகழ்த்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
இங்கு பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் மகா பெரியவா சந்திரசேகேந்திர சுவாமிகள் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஓம் வெங்கடேஷாய நமக. ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர.